மாணவர்களே, இன்றைக்கி நாம் வகுப்பு 7 எஸ்சிஆர்டியோட இங்கிலீஷ் பகுதி தான் பார்க்க போகிறோம். ஆங்கில பகுதி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸுக்குள்ளாடி போகலாம். யூனிட் 3ல் மேன் அண்ட் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டரில் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்டர் தான் இந்த வீடியோவில் நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போவோம். புக்கு கையில் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 89. பாடம் The Computer. The computer has become a part of the media only in recent years. In the 1960s and 70s, computers were mostly used by big companies and businessmen. Very few people could buy a computer to be used at home. In the 1980s and 90s, there was an incredible growth in computer sales. The popularity of the internet, the World Wide Web, and the email have made computers inevitable in the modern world. Have you ever thought about the advantages of the internet? It helps millions of people to communicate with each other quickly and cheaply. Moreover, it enables quick access to knowledge. ஒரு வாட்டி கூட வாசிச்சு பாருங்க. The computer has become a part of the media only in recent years. In the 1960s and 70s, computers were mostly used by big companies and businessmen. Very few people could buy a computer to be used at home. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த கம்ப்யூட்டர் ஹேஸ் பிகம் ஏ பார்ட் ஆஃப் தி மீடியா, அதாவது பொது ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் வந்தது. இப்போ நம்ம செய்தித்தாள் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம்ல, ரேடியோ, அந்த மாதிரி ஒரு பொது ஊடகமாக மாறினது வந்து இப்போ ரீசண்டாக தான் என்ன பண்ணிச்சு, தற்சமயமாக தான் என்ன பண்ணுது, பொது ஊடகம் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் இந்த கம்ப்யூட்டரை உட்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 1960 1970 காலகட்டங்களில் இந்த கம்ப்யூட்டரை வந்து அதிகமாக பயன்படுத்தினவங்க வந்து பெரிய பெரிய தொழிற்சாலைகள், பிக் கம்பெனிஸ், பெரிய தொழிற்சாலைகள் வச்சுருந்தவங்களோ, அதே மாதிரி பிஸ்னஸ்மேன், வணிக முதல்வர்களும் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தியிருந்தாங்க. எந்த வருடத்தில்? 1960 70 காலகட்டங்களில். அதுக்கு அப்புறம் வெரி ஃபியூ பீப்புள், அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வந்து வீடுகளில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, சிறிய அளவிலான மக்கள் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த கம்ப்யூட்டரை வந்து, அதாவது ரொம்ப காசு பணம்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணியிருந்தாங்க, வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியா இல்லை. இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் இல்லாத வீடு கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ மாறிட்டோம். கம்ப்யூட்டரோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஏராளமாக வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட வரக்கூடிய இதில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து in the 1980s and 1990s there was an incredible growth in computer sales. அதாவது 1980 90 காலகட்டங்களில் வந்து நம்ப முடியாத அளவுக்கு வந்து திடீர்னு இந்த கணினியோட வியாபாரம், கம்ப்யூட்டரோட வியாபாரம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சது. The popularity of the internet, the World Wide Web, and the email have made computers inevitable in the modern world. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நவீன உலகத்தில் அதாவது இந்த இன்டர்நெட்டு தெரியும் இல்லையா, இன்டர்நெட்டும் அதே மாதிரி வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து இந்த நவீன உலகத்தில் வந்து
மாற்றி வைக்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப பிரபலமாக ஆயிடுச்சு. எப்போவாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இன்டர்நெட்டோட பலன் என்ன, அதாவது அதனால் நமக்கு என்ன உபயோகம் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. Have you ever thought about the advantages of the internet? இன்டர்நெட்னால நமக்கு என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. It helps millions of people to communicate with each other quickly and cheaply. அதாவது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீப்லியாகவும் என்ன பண்ணுது, இந்த இன்டர்நெட்னால நமக்கு பயனாகுது. இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வீடியோ கால் பண்ணால் உடனே வெளிநாட்டில் இருக்கிறவங்கள நம்மளால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது, பேச முடியுது. இது எதனால, நம்ம இன்டர்நெட் இருக்கிறதுனால. இப்போ ஏதாவது ஒரு தகவல் நமக்கு தெரியணும் அப்படின்னா உடனே மொபைல் ஃபோன் எடுத்து இன்டர்நெட் ஆன் பண்ணிவிட்டு இந்த நமக்கு தேவையான டீட்டெயில் அதில் டைப் பண்ணி கொடுத்தா என்ன கிடைக்கும், இந்த அதோட பயன் இருக்குது. இதுதான் இன்டர்நெட்டோட பயன். அதுதான் அதில் போட்டிருக்காங்க. மோரோவர் இட் எனேபிள்ஸ் குவிக் ஆக்சஸ் டு நாலேஜ். நமக்கு தேவையான அறிவை ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதுக்கு வந்து இந்த இன்டர்நெட் உதவுது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. How did man come to invent the computer? Man learned to count long ago, but the first calculating device he invented seems to have been the abacus. It is a wooden frame with horizontal roots or wires carrying birds. The counting is done by moving the birds one by one along the roots or wires. ஒரு வாட்டி கூட வாசிச்சுக்கோங்க. அதாவது how did man come to invent the computer? மனிதன் கணினி கண்டுபிடிக்க காரணமான விஷயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதன் வந்து எண்ணுறதுக்கு, சரியா, கணக்கு கூட்டுறதுக்கு அப்படி இல்லைன்னா எண்ணுறதுக்கு வந்து பழைய காலத்தில் இருந்தே அவன் படிச்சிருந்தான். அதான் மேன் லேர்ன் டு கவுண்ட் லாங் எக்கோ பட் த ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் டிவைஸ். ஆனால் அதில் வந்து அவன் வந்து முதலாக வந்து அவன் வந்து கணக்கு கூட்டுறதுக்கு அவன் கண்டுபிடிச்ச விஷயம்தான் என்னது, அபாக்கஸ் அப்படின்னு நினைக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அபாக்கஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனி அபாக்கஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இட் இஸ் எ உட்டன் ஃப்ரேம், அதாவது மரச்சட்டத்தால் ஆனது. அதாவது ஹொரிசோண்டல் லைன், அதாவது ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், நேர் வரையான. அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 90 வலது பக்கத்தில் மேலே பாருங்கள், அதில் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹொரிசோண்டல் ரோடு, அதாவது மணிகள் வந்து அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருந்த இந்த முத்துக்கள் சேர்ந்த தண்டு அப்படி இல்லைன்னா கம்பிகளால் ஆன ஒரு மரச்சட்டத்தை தான் என்னென்னு சொல்கிறோம், இந்த அபாக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு என்ன பண்ணான், கணக்கு கூட்டுறதுக்கு படித்தா. த கவுண்டிங் இஸ் டன் பை மூவிங் த பேர்ட்ஸ். ஓகேவா, அந்த ஒவ்வொரு மணியாக நீக்கி அவன் வந்து என்ன பண்ணான், ஒவ்வொன்றா நீக்கி எண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டான். இதை தான் இந்த 2 பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அடுத்த பேராகிராஃப் வாசிக்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. The first mechanical adding machine was made by Pascal in France and improved upon by Leibniz in Germany. But it was Charles Babbage of England who made the first calculating machine called the difference engine in 1822. Later, he designed the even more powerful analytical engine, but could not get it made. Its basic design is remarkably similar to the modern electronic computer. The processing of data
with mechanical machines started with the 1890s US Census. It was done with punched cards and tabulating machines designed and made by Herman Hollerith. Later, these machines came to be used in business industry and the government for processing data. The first electronic computers were made in the late 40s in the USA, Germany and England. ENIAC, made in the USA, is the best known among these first generation computers. The invention of the transistor in 1948 led to the making of the second generation machines in the 50s. Then came the third generation in the 60s with the machines using integrated circuits. The invention of the microprocessor in 1971 brought the fourth generation. With each new generation, computers have become more powerful, more reliable, smaller in size and cheaper. The fifth generation, promised by the Japanese, is yet to come. The first mechanical adding machine was made by Pascal in France and improved upon by Leibniz in Germany. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் இயந்திரத்தை பயன்படுத்தி கணக்கீடுகளை செய்யக்கூடிய முதல் இயந்திரம் வந்து ஃப்ரான்ஸில் பாஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் வந்து செய்யப்பட்டது. இதை வந்து லீபின்ஸ் வந்து ஜெர்மனியில் உள்ளது ஏற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத தான் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இட் வாஸ் சார்லஸ் பாபேஜ் ஆஃப் இங்கிலாண்ட் who made the first calculating machine called the difference engine in 1822. சரி, அது மெக்கானிக்கல் ஆடிங் மெஷின். ஆனால் இது வந்து சார்லஸ் பாபேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயரால், அதாவது இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவரால் தான் முதல் கணக்கிடும் இயந்திரம், ஃபர்ஸ்ட் கால்குலேட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசமான இயந்திரத்தை 1822 கண்டுபிடித்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது? லேட்டர் he designed the even more powerful analytic engine but could not get it made. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? அனலிட்டிக் என்ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த வடிவமைப்பை உருவாக்க முயற்சி செய்தும் அதை வடிவமைக்க அவரால் இயலவில்லை. சரியா? தென் its basic design is remarkably similar to the modern electronic computer. இதோட அடிப்படை வடிவமைப்பு எல்லாமே நவீன எலக்ட்ரானிக் கணினியுடன் ஒற்றுமை உள்ளது அப்படிங்கிறத தான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வரக்கூடியது the processing of data with the mechanical machines started with the 1890 US Census. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தகவல்கள் இயந்திரம் பயன்படுத்தி ஒழுங்கமைக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லக்கூடியது 1890 காலகட்டத்தில் உள்ள யுஎஸ் சென்சஸ், அதாவது அமெரிக்க கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கினதில் இருந்து தான் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க. சரியா? Then it was done with punched cards and tabulating machines designed and made by Herman Hollerith. அதாவது ஹெர்மன் ஹோலரித் வடிவமைத்த துடைக்கக்கூடிய அட்டையும் அதே மாதிரி பட்டிகை தயார் செய்யக்கூடிய இயந்திரமும் பயன்படுத்தி தான் இது வந்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. Then later these machines came to be used in business industry and the government for the processing data. பின்னர் இது என்ன பண்ணாங்க? இந்த இயந்திரங்களை வந்து தகவல் பகுப்பாய்வு செய்கிறதுக்கும் வர்த்தகத்திலையும் அதே மாதிரி
தொழில் மற்றும் நிர்வாகத்திலேயும் தகவல்களை பகுப்பாய்வு செய்வதற்கும் அரசாங்க ஆட்சி மையத்திலையும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. Then the first electronic computers were made in the late 40s in the USA, Germany and England. முதல் மின்னணு கணினி அப்படின்னு சொல்லக்கூடியது 40களோட பிற்பகுதியில் 14ஸோட அப்புறம் அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற இடங்களில் தயார் செய்யப்பட்டது. அமெரிக்கா தயார் செய்த ஏனியாக், ஓகேவா, ஏனியாக்கு தான் முதல் தலைமுறை கணினியில் ரொம்ப பிரபலமானதாக சொல்லப்படுது. ஏனியாக் அப்படின்னா எலக்ட்ரானிக் நியூமரிக் இன்டகிரேட்டட் அண்ட் கால்குலேட்டர். ENIAC made in the USA is the best known among these first generation computers. முதல் தலைமுறை கணினிகளில் ரொம்ப பிரபலமானதான் இந்த ENIAC. அதோட தொடர்ச்சி the invention of the transistor in 1948 led to the making of the second generation machines in the 50s. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 1948 டிரான்சிஸ்டரோட கண்டுபிடிப்பில் 50களில் இரண்டாம் தலைமுறை இயந்திரங்களோட வளர்ச்சிக்கு வழிவகுத்ததாக சொல்கிறாங்க. Then came the third generation in the 60s. ஓகேவா, 60 காலகட்டங்களில் என்ன வந்தது? 60 காலகட்டங்களில் மின் சுழற்சியை பயன்படுத்தியுள்ள இயந்திரங்கள் வந்ததும் மூணாம் தலைமுறைக்கு வழிவகுத்தது. மூணாம் தலைமுறையில் என்ன வந்தது? இந்த மின்சார சுழற்சி, ஓகேவா, மின்சார சுழற்சி சர்க்கியூட்ஸ் பயன்படுத்தி உள்ள மெஷின்ஸ் வந்ததோட அடுத்த வழி வகுத்தது அப்படின்னு தான் அதில் சொல்லியிருக்காங்க. தென் invention of the microprocessor in 1971 brought the fourth generation. With each new generation, computers have become more powerful, more reliable, smaller in size and cheaper. ஓகேவா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1971 நுண்செயலியின் கண்டுபிடிப்பு, நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிப்பினால் 4வது தலைமுறையை அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு புதிய தலைமுறையிலும் என்ன வந்தது? கணினி ரொம்ப சக்தி வாய்ந்தது, பிகம் மோர் பவர்ஃபுல். அதே மாதிரி மோர் ரிலேபிள் நம்பக்கூடிய அளவுக்கு ரிலேபிள், ஸ்மாலர் இன் சைஸ், அதாவது சிறியதாகவும், சீப்பர்னா மலிவானதாகவும் கிடைக்க துவங்கியது. த 5th generation 5ஆம் தலைமுறை கணினி அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ராமிஸ்டு பை ஜாப்பனீஸ் இஸ் எட் டு கம். அதாவது ஜப்பானியர்களால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 5வது தலைமுறை கணினி இனி வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் கடைசி பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.